எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் பார்த்து மிஸ்டர் ராஜ் உங்களை மச்சான என்னோட சேனல் பேரை மாற்றிட்டு நினைக்காதீங்க. ஸோ நாமளும் கொஞ்சம் வெறித்தனமாக இருக்கணும். சரி அதை விடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செமையாக போய் அடித்து வின் பண்ண போகிறோம். ஸோ என்னடா ஸ்பெஷல் வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறது வீடியோ சரி ஃப்ரீ ஃபயரோட அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் தான் கிளாசிக் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து மிஸ்டர் ராஜ் உங்களுக்கு சேனல். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னடா வீடியோ பாதியில் எடுக்கிறேன்னு கேட்டிங்களா? ஸோ நானும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காகவே ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக உங்களை ஃப்ரீ ஃபயரை போகலான்னு இருக்கா. ஸோ அடுத்த வீடியோ போகிறது பார்த்தீங்கன்னா சண்டே தான் வருது. ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்க, மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க மக்களே. என்ன மக்களே எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு போயிடுறீங்க, லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. சரி விடுங்க, எல்லாம் நூபு குட்டிங்களா இருக்குது. அதனால தான் நானும் வீடியோ பாதியில் எடுத்தேன். என்னடா பாதியில் போடுறேன், என்ன இஷ்டத்துக்கு வந்தப்போ போடுறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நூபு பசங்களாக இருந்தாங்க, அதனால தான் நானும் கில் அடிச்சிட்ருக்கேன்ட்டு போட்டிருக்கேன் வீடியோ. சரி விடுங்க. ஸோ இதில் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக அப்டேட்டெல்லாம் வந்திருக்கு. பட் நான் பப்ஜி மாதிரி பண்ணியிருக்காங்க, பட் நான் வாய்ஸ் வரல. ஸோ அதை விடுங்க, ஏதாவது கொடுத்தானுங்களே ஸ்டே அலர்ட்டெல்லாம் சும்மா நான் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் வண்டியில் போய்ட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அவன் தான் நம்ம ஃப்ரெண்ட் சுரேஷ். ஸோ அவனும் நானும் தான் இன்வைட் பண்ணிகிட்ருக்கோம், வேறு யாரும் வரல. சரி அதை விடுங்க. ஸோ இந்த மேட்ச்சில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நானும் கில் அடிக்கலான்னு பார்க்குறேன். பட் நான் அடிச்சிருவேன். பட் நான் என் ஃப்ரெண்டுக்கும் கொடுக்கணும் கில்லு. ஸோ அதனால தான் அவனும் கொஞ்சம் கெத்தாக தெரியணும்ல, மாசா எல்லாம் நூபு குட்டிங்களா இருக்குது. பட் நான் என்னையை அடிக்க ஆரம்பிச்சிட்டான், அதனால தான் அடிச்சிட்டேன். கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாமல் இருங்க அவன் என்னை அடிக்கலன்ட்டு, சரிங்களா மக்களே? என் ஒருத்தன் தான் என்னை அடிக்காமல் இருந்தான். அடிக்கிறதுக்கு வந்த பட் நான் ஆச்சிட்டேன், ஆனால் என் மேலே இல்லை. இங்கே ஒருத்த போயிட்டுருக்கான், அவனை போட சொல்லி போடுறாடே அவனை சொல்லிட்டேன். அவனை கத்திலாவது போடலான்னு போகிறேன். கில்லு போட்டியோடான்னு கேட்டால் வேற ஒரு நாய் போட்டான்டான்னு சொன்னான். செம காண்டாச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்க நீன்ட்டு. கத்தில மண்டை கொம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? இந்த புதுசா அவன் எவனோ தெரியல, இவனை கில்லெடுடா சீக்கிரம் போடுறான்னு சொல்ற, நல்ல கண்ணை எடுத்து போடுற இனிமேதான்னு சொல்லி விட்டேன். சரி விடுங்க. இதோ இங்கே ஒரு பரதேசி போடு அப்பயே பார்த்தேன் எவன்டா அவன் ரெட் கலர் சொக்க போட்டுன்னு போடுப்பா. அவனை கூப்பிட்றான், வரவே வரல. சரி நானாக போடுறேன் போங்கடான்ட்டு போட்டேன். சரி விடுங்க, நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல டைப்பு. சரி விடுங்க. போடு என்கிட்ட சொக்கா உங்ககிட்ட எப்படி இருக்குது? டேய் அந்த வெறுப்புக்கு உன்னை போடண்டா. சரி விடுங்க. இதோ இந்த பரதேசி நாய் தான் யாருன்னா மேட்ச்சில் சார் சொன்னா. டேய் இங்கே ஒருத்தன் பார்த்தேன். சரி விடுங்க. அதோ இருக்கான் போடுறான். அவனையாவது போடாண்டான்னு சொன்னேன். அவன் தான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அது கூட இல்லைடா, அவனே போட்டான். கேட்டேன், திரும்ப அவனே போட்டேன். நான் அவன் தாண்டா போட்டான்னு சொன்னேன். டேய் எவனா நல்லா சேர்த்தந்த டேய் உனக்கு இருக்குது வாடா. இங்கே ஒருத்தன் பார்த்தா மாதிரி இருந்துச்சு, பட் நான் இல்லை. சரி விடுங்க. செம காண்டுச்சு. இந்த பரதேசி நாய் தான் கொஞ்சம் கெட்ட வார்த்தை வருதுன்னு தப்பா நினைச்சுக்கிறேன். நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. நம்மளது இப்படிதான் இருக்கும். வாங்கடா டேய், நானே பீக்கில் இருந்துருக்கேன். நானே பீக்கில் இப்போ தான் வந்திருக்கேன். நாங்கள் சரி இவங்ககிட்ட தனியாக ஒழிஞ்சு போகலான்னு பைக்கில் ஏறலான்னு நினச்சோம். அப்படி தான் நினச்சோம். பட் நான் பைக்கு கிட்ட போனா வாங்க இங்கே ஒரு முதல்ல பைக்குக்கு வேணாம், இங்கே போயிட்டு ஏதோ எடுக்கலாம், நல்லதாக இருந்தால். எல்லாம் புதுசாக அப்டேட் பண்ணிட்டுருக்கானுங்க. ஸோ எத்தனை பேருக்கு அப்டேட் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு பரதேசி ஓடிட்டுருக்கு. போடு என்னையே போடுறா. இதோ இந்த பரதேசி நாய் போடுறான். இவனுக்காகவே விட்டு கொடுத்தா இல்லாட்டி டமடமடமடமாக நான் வச்சுருப்பேன். அந்த பரதேசி நாய் என்ன பண்ண போகிறான்னு எனக்கே தெரியல. சரி விடுங்க. இதோ டே இருடா உனக்கு எப்படா நீ நாக் அவுட் ஆக போகிற? டேய் என்ன பேர் அவன் பேர் அச்சா. ஸோ எல்லாம் நூபு குட்டியாக இருக்காங்க பார்க்கும்போது வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். பட் நான் ஆன் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். சரி அதனால்ட்டு நடுவில் ஆன் பண்ணிகிட்ருக்கேன். தப்பாக நினச்சது. நடுவில் இல்லை, ட்ரையல்ஸ் விட்டுட்டேன். மெயின் பிக்சர் இதோ இங்கே ஒன்று அவனை கூப்பிட்றேன். போடுறா போட்டான், வரவே இல்லை. சரி விடுங்க, நாமளே போடுவோம். கிட்ட தான் இருக்கான், பட் நான் வரல. அவனே சேர்த்து போட்டான், அவனை போட்டுக்கிறான் பழக்குது. ஓகே விடுங்க, ஏகே எடுத்துடுவோம். சரி விடு பரவாயில்ல, போனால் போட்டோம். அதுக்கு லெவல் கம்மியாக
இதோ இங்கே ஒரு பரதேசனே நானும் விட்டுட்ருக்கேன், என்னையும் அடிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இத்தியும் போட்டானா போட்டான்னு சொல்லிட்டான். ஓகே நம்பர் 1. ஏதோ கொஞ்சம் 2 கில் இதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தான். சரி விடுங்க. இந்த பரதேச நாயகன் அடிக்காமல் இருந்திருந்தால் நான் ஃபஸ்ட்டு வந்திருப்பேன். இப்போ அவனுக்கு எத்தனை கில் அடிச்சிருப்பானா? ஓசி கில்லு. சரி இப்போ பைக்கில் போகலான்னு பார்க்குறேன், அவனும் கூப்பிட்றான். பட் ஆனால் என்ன பண்ணுறது, இன்னும் வரல அந்த டாபிக் சீன். அப்புறமா சொல்கிறேன் விடுங்க. ஏய் வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க 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 வாங்க. என்னடா திருப்பி வந்துட்டுருக்கேன். ஓகே சூப்பர். வாங்கடா டே, என்னங்கடா நான்லாம் யார் தமாத்து நூபு. நம்மளுக்கு கொஞ்சம் வாய் திக்கிச்சு. சரி விடுங்க. ஒண்டியாக நின்றா காக்கா ஆய் போய்டுன்னு சொல்லுவாங்க. சும்மா சொன்னேன், இனிமேல் இட்லி அடிச்சிருவான். சரிப்பா, அதனால தான் ஒண்டியாக நிற்கக்கூடாது. அப்படியே கம்முன்னு சும்மா ஓடிட்டு இருக்கணும். சரி ஹார்ட் பேக் பண்ணணும். இங்கே ஒருத்தன் நான் கிட்ட போய்ட்டுருக்கேன், என்ன அடிக்க தெரியல, போடுறான். இவனை போட்டியான்னு கேட்டால் ஓகே போட்டான்னு சொன்னான். ஓகே விடுங்க. இதோ பார்த்துட்டிங்கன்னா இங்கே சுரேஷ் வந்துடுது. அவன் தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. பட் நான் அவன் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டாக தெரியல இது வரையும். சரி விடுங்க, அது தேவையில்ல, அப்புறம் பார்த்துப்போம். எல்லாம் நூப்பு குட்டிங்க இருக்காங்க. சரி நாமளும் வீடியோ எடுத்து போட்டுருவோன்னு நினைக்கிறேன். இப்போ பைக் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். பட் நான் பைக்கே எரிச்சு தள்ளிட்டானுங்க. சுட்டு தள்ளிட்டானுங்க. என்ன பண்ணுறது, நமக்கெல்லாம் டிவிஎஸ் வண்டி சைக்கிள் குத்தாலே சரி, அதை பத்திரமா பார்த்துப்போம். இவன் என்னன்னா இப்படியே போய்ட்டு வண்டியை உடச்சி தள்ளிட்டு இருக்கான். எப்படியே பட்ட ஆளுங்க பார்த்தீங்களா, எல்லாம் ஓசியில் வருதுண்டா, அதுவும் கேமில். சரி விடுங்க மக்களே. 7வது கில் அடிக்கணும். ஸோ இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் தானே? ஆமாம் 2 பேர் தான் இருக்கானுங்க. அலைய ஓகே 6 பேர் இருக்கானுங்க. எவனும் வரல. ஓகே டன். அங்கே என்ன இருக்குன்னு போயிட்டு அங்கே அது பேர் என்ன, ஏர்ஷிப்பு போய் ட்ராப்பில் போய் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். க்ரோஸா அப்டேட் பண்ணிப்போம். ஓகே தேங்க்யூ. ஸோ எத்தனை பேர் ட்ராப் வந்தால் எடுக்கிறீங்கன்னு, ட்ராப் வந்தால் அதில் இருக்கிற டூல்ஸ் லூட் எடுக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்டா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பப்ஜிலனா லூட் ட்ராப் வந்தால் நிறைய பேர் அதுக்கே சண்டை போட்டு சுட்டுக்குன்னு எடுப்பாங்க. பட் நான் ஃப்ரீ ஃபயர்லன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ஆன கேம் ப்ளே வரையும் எந்த ஏர்ஷிப் பார்த்தாலும், எந்த ட்ராப் பார்த்தாலும், ஏர் ட்ராப் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் தான் கேட்குறேன். சரி விடுங்க, அவனை எனிமிஸும் வரல. இதுவும் பில்லிரா. சரி போ சரி என்னத்தடா இப்போ லூஸ் மாதிரி விளையாட்டு இருக்கான்னு கேட்காத, பக்கத்து வீட்டில் எங்கேயும் சேண்டை, அது விடுங்க. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது அதுவும் ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை வீடியோ போட்டுட்ருக்குறேன். அதுவே பெரிய விஷயம். என்னடா நான் சண்டை போட்டுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் ஒரு நூப்பு தான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். என்னடா நீ ஒன்று அசிங்கப்படுத்து சொல்லாதீங்க, நான் அசிங்கப்படுத்து சொல்ல என்னோடய உண்மையாக தான் சொல்கிறேன். ஸோ நான் ஒரு நூப்பு தான் இப்போதைக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு தடவை கூட ரீசார்ஜ் பண்ணல, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. ஒரே ஒரு தடவை கூட ரீசார்ஜ் பண்ணல. இங்கே ஒரு எனிமி குட்டி ஓடுது, 2 பேர் போகிறாங்க. டேய் பார்த்துட்டு போடா. சரி அவனாவது வந்து கில் எடுத்துக்கிட்டோம், நம்ம ஹெல்த்து கம்மி பண்ணான்னு பார்த்தா சரி போய் போடுறான்னு சொல்லிட்டேன். போட்டோம் பயப்படல, எனக்கும் தெரியுறான். பட் நான் போடலாம், பட் நான் போட்டு விடுங்க. சூப்பர் 2 கில் தான் போட்டாச்சு. போ இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க, அந்த பக்கம் தான் இருப்பானுங்க.
போய் போடலாம். ஏய் வாங்கடா டே, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வைப்பீங்க? ஒருத்தன் நாக் அவுட்டு. ஸோ இந்த கேமில் யார் கிளைம் அதிகம்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லேயே நான் தான். ஸோ போய் சொன்னேன்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம், நான் ஒன்றும் போய் சொல்லலை. அதனால தான். ஓகே காய்ஸ், பாய் ஆச்சாச்சு. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சாரி அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ பாய், டாடா, சி யூ. நாளைக்கு சந்திப்போம் மக்களே.